Exercise number 22. Vijayan, Sudan and Suman are partners who share profits and losses in their capital ratio. Their balance sheet as on 31/12/2018 is as follows. ஸோ இங்கே விஜயன் சுதன் சுமன் 3 பேர் பார்ட்னர்ஸ். அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அவங்க என்ன ரேஷியோவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரேஷியோவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கேபிட்டல் ரேஷியோனா அவங்களோட கேபிட்டல் என்னவோ அதை பேஸ் பண்ணி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. விஜயனோட கேபிட்டல் 70,000, சுதனோட கேபிட்டல் 50,000, சுமனோட கேபிட்டல் 30,000 இல்லையா? ஸோ இதுதான் அவங்க 3 பேர்த்தோட கேபிட்டல். இந்த கேபிட்டல் ரேஷியோவில் தான் அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த எல்லா ஜீரோவையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இங்கே 4 zeros இருக்குது, இங்கே 4 0, இங்கே 4 0. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டால் பேலன்ஸு 7:5:3 இருக்குது. இதுதான் அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேரிங் ரேஷியோ. தட் இஸ் 7/15, 5/15, 3/15. இதுதான் அவங்களோட ஓல்டு ஷேர். ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட வேல்யூஸ் இருக்குது. அதோட சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு 1 by 1 பார்க்கலாம். சுமன் டைட் ஆன் 31/3/2019. சுமன் 31st March இறந்துடுறாரு 2019. ஆன் த டேட் ஆஃப் சுமன் த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் மேடு. ஸோ அவர் இறந்ததுனால சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில். அது என்னென்னு பார்க்கலாம். பில்டிங் இஸ் டு பி வேல்யூட் அட் ₹1 lakh. ஸோ பில்டிங்கை வேல்யூ பண்ணியிருக்காங்க 1 lakhன்னு. அசட்டில் ஆல்ரெடி பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 80,000 இருக்குது. அப்படின்னா 20,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அசட்டோட வேல்யூ என்ன ஆயிருக்கு? ரீவேல்யூ பண்ணையில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தட் இஸ் ப்ராஃபிட். ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட் ரெக்கார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் டு பி டெப்ரிஷியேட்டட் பை ₹5,000. ஸ்டாக்கு 5,000 டெப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ அது லாஸ். ஸோ லாஸ் வந்ததுன்னா அதை எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா ரீவேல்யூஷனோட டெபிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 2 என்ட்ரி தான் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குட்வில். ஸோ குட்வில் எவ்வளோ வேல்யூ பண்ணியிருக்காங்க அந்த ஃபார்மில் 36,000 வேல்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பார்ட்னர் வெளியே போகிறாரு. அவருக்கு அந்த குட்வில்லை வந்து 2 பார்ட்னர்ஸும் அவரோட ஷேர் ஆஃப் குட்வில்லை அவருக்கு கொடுத்துருவாங்க இல்லையா? ஸோ அந்த 36,000க்கு இவரோட ஷேர் ஆஃப் வேல்யூ எவ்வளோ? யார்? சுமன் இறந்துடுறாரு. ஸோ 3/15 அதுதான் அவரோட ஷேர். ஸோ 36,000 into 3/15 we get 7,200. இதுதான் சுமனோட ஷேர் ஆஃப் குட்வில். ஸோ இந்த 7,200 என்ன ரேஷியோவில் 2 பார்ட்னரும் பிரிச்சுக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7:5. அதாவது 7:5:3 அதுதான் அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இங்கே நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுக்கல. அப்போ நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்குவோம்? ஓல்டு ரேஷியோவை தான் கெய்னிங் ரேஷியோவை அஷ்யூம் பண்ணிக்கிறோம். இங்கே சுமன் அப்படிங்கிறவர் இறந்துடுறாரு. அப்போ பேலன்ஸ் இருக்கிற 2 பார்ட்னரோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன? ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 7:5. ஸோ இந்த 7:5 தான் என்னவா எடுத்துக்குவோம்? கெய்னிங் ரேஷியோவாக எடுத்துக்குவோம். ஸோ இந்த 7,200 7:5 நம்ம பிரித்து தருவோம். ஸோ 7,200 into 7/15 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்னா 4,200. அதே மாதிரி 7,200 into 5/15 3,000 கிடைக்கும். அதாவது 15th டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். இந்த 72 எத்தனை தடவை வரும்னு பார்த்தீங்கன்னா 6 times. 6 15s 72. ஸோ 6 7s 42. ஸோ பேலன்ஸ் 2 0 இருக்குது. ஸோ 4,200. அதே மாதிரி தான் இதுவும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 6 times 72. 6 into 5 6 5s 30. ஸோ பேலன்ஸ் 2 0 இருக்குது. 3,000. ஸோ இதுதான் குட்வில். ஸோ இதோட ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார், சுதன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு சுமன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இந்த குட்வில்லை நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம்? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம். எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு வந்து பை விஜயன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பை சுதன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி சுமனோட கேபிட்டலில் அந்த அமௌண்ட்டை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு டு சுமன்ஸ் கேபிட்டல்னு சொல்லிட்டு விஜயன் அண்ட் சுதனில் அந்த அமௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ குட்வில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் த க்ளோசிங் ஆஃப் த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் டு த டேட் ஆஃப் டெத் ஆன் த பேசிஸ் ஆஃப் average of the 3 completed years profit before death. Profit for 2016, 17 and 18 were ₹40,000, ₹50,000 and ₹30,000 respectively. So share of profit from the closing of the last financial year. So ப்ராஃபிட் இந்த பார்ட்னர் இறந்துடுறாரு இல்லையா? 31st March இறந்துடுறாரு. ஸோ அவருக்கு வந்து என்ன
கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட ஃபினான்ஷியல் இயர், இந்த சம்மோட ஃபினான்ஷியல் இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி டு டிசம்பர். இந்த சம் எப்போ எண்ட் ஆகுது, அந்த ஃபினான்ஷியல் இயரோட எண்ட் என்னன்னு 31st டிசம்பர் 2018. அப்போ ஜான் டு டிசம்பருங்கிறது தான் இவங்களோட ஃபினான்ஷியல் இயர். ஸோ இந்த பார்ட்னர் எப்போ இறந்துடுறாரு, 31st மார்ச் 2019 இறந்துடுறாரு. அப்போ எத்தனை மாதம் அந்த ஃபார்மில் இருந்திருக்காரு, அவருக்கு எத்தனை மாதத்துக்கு உண்டான ப்ராஃபிட் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 monthsக்கு உண்டான ப்ராஃபிட் தரணும். ஸோ இந்த ப்ராஃபிட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சால் தான் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து 2 சிச்சுவேஷன் நார்மலாக இந்த நம்ம 14th சம்மில் பார்த்தோம். 2 சிச்சுவேஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் இயரை பேஸ் பண்ணி அந்த 3 monthsக்கு அவருக்கு ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணி தருவோம். அப்படி இல்லைன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் எடுத்து அதில் இருந்து அவருக்கு ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணி தருவோம். ஸோ இங்கே ஆவரேஜ் ப்ராஃபிட்டை தான் எடுக்க சொல்லி 3 வருஷத்தோட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் எடுத்து இதிலிருந்து அவரோட பார்ட் எவ்வளவோ அவருக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ ப்ராஃபிட் ஃபார் த இயர் 2016, 17, 18 கொடுத்துருக்காங்க. 40,000, 50,000, 30,000. ஸோ இது 3ஐயும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 3 இயர்ஸோட ப்ராஃபிட், அதனால் 3ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ இது 40,000 + 50,000 90,000 + 30,000 1,20,000 டிவைடட் பை 3. ஸோ இந்த தேர்ட் டேபிளில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் 4 times இருக்கும், 40,000 வரும். ஸோ இதுதான் வந்து 3 monthsக்கு உண்டான ப்ராஃபிட். ஸோ அந்த ஃபார்மோட ப்ராஃபிட் 3 monthsக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு அஷ்யூம் பண்ணியிருக்காங்க 40,000. அப்போ கரண்ட் இயரோட ப்ராஃபிட் 40,000 இன்ட்டு 3/12. அவர் 3 மாதம் தானே இருந்திருக்காரு, அந்த 3 மாதத்துக்கு தானே அந்த ப்ராஃபிட்டை நம்ம தரணும். ஸோ இன்ட்டு 3/12 இன்ட்டு 3/15 இது அவரோட ஷேர். ஸோ 7:5:3. ஸோ இந்த ரேஷியோவில் தானே அவங்க ஷேர் பண்ணுறாங்க. அப்போது இந்த ரிட்டர்னிங் பார்ட்னர் அந்த டெத் பார்ட்னர் சுமரோட ஷேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/15. ஸோ 40,000 இன்ட்டு 3/12 இன்ட்டு 3/15 கால்குலேட் பண்ணால் 2,000 வரும். ஸோ இந்த 2,000 தான் அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ப்ராஃபிட். ஸோ இதை எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இப்போ அந்த பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னா கிரெடிட் சைட், கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஏன்னா இது ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்னா கேபிட்டலோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால கிரெடிட் சைட் நம்ம பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த லாஸ்ட்டு சம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஒரு 2-3 times நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்த்தா ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. தென் ப்ரிப்பேர் நெசசரி லெஜர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இமீடியட்லி ஆஃப்டர் த டெத் ஆஃப் த சுமன். ஸோ சுமன் இறந்தனா என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, இமீடியட்டாக நெசசரி லெஜர் அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த சம்மில் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஃபஸ்ட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ரீவேல்யூஷனோட கிரெடிட் சைட் ப்ராஃபிட் ஐட்டம், டெபிட் சைட் லாஸ் ஐட்டம் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ பில்டிங்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பில்டிங் இஸ் அன் அசட், அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் ப்ராஃபிட், அதனால் அது கிரெடிட் சைட் 20,000 ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 20,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் கிரெடிட் சைட் ரெக்கார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி டெபிட் சைடு என்ன ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்டாக் 5,000 ரெக்கார்ட் பண்ணுறோம். அதாவது ஸ்டாக்கோட வேல்யூ டெப்ரிஷியேட் ஆகிருக்கு 5,000. லாஸ் ஐட்டம் அசட் டிக்ரீஸ் ஆனால் லாஸ், அதனால் அது டெபிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ கிரெடிட் சைட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 20,000 இருக்குது. டெபிட் சைடு ஒரே ஒரு ஐட்டம் ரெக்கார்ட் பண்ணுறோம், அதோட டோட்டல் 5,000. ஸோ 20,000 minus 5,000 we get 15,000 as profit. கிரெடிட் சைட் டோட்டல் அதிகமாக இருந்தால் நமக்கு வர ஆன்சர் ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டை நம்ம யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். டு ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த இயர் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, ஹியர் வி ஷேர் இன் த இயர் கேபிட்டல் ரேஷியோ. ஸோ 15,000 7:5:3 அப்படிங்கிற ரேஷியோவில் 3 பார்ட்னருக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ விஜயன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 15,000 into 7/15 that is 7,000. ஸோ 15 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 1,000 into 7 7,000. தென் சுதன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் சேம் திங் 15 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடும் 1,000 into 5 5,000. தென் சுமன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 15,000 into 3/15 that is 3,000. ஸோ 3 பார்ட்னர்ஸ்க்கும் என்ன பண்ணிடுறோம், அந்த ப்ராஃபிட்டை அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைட் ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம் எப்போவுமே. ஸோ
அவங்களோட கேபிட்டலோட ஓப்பனிங் பேலன்ஸ் இது. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு 70,000 விஜயனுக்கும் 50,000 சுதன், தென் சுமனுக்கு 30,000 கொடுத்துருக்காங்க. அதை தான் இங்கே ரெக்கார்ட் பண்ணுறோம். தென் ஜென்ரல் ரிசர்வ். ஸோ ஜென்ரல் ரிசர்வ் வந்து லைபிலிட்டிஸில் 80,000 கொடுத்துருக்காங்க. ஸோ பை ஜென்ரல் ரிசர்வ்னு இந்த 18,000 7:5:3 ரேஷியோவில் 3 பார்ட்னருக்கும் பிரித்து கொடுத்துருக்கோம். 8,400, 6,000, 3,600. தென் பை ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஸோ இந்த ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் வந்திருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ராஃபிட்டை வந்து கிரெடிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுவோம். இதே லாஸ் வந்தால் டூ ரீவேல்யூஷன் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ பை ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் 7,000 ஃபார் விஜயன், 5,000 ஃபார் சுதன், தென் ஃபார் சுமன் 3,000. தென் நெக்ஸ்ட் என்ட்ரி பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம பார்ட்னர் சுமன் அவர் இறந்துடுறாரு. ஸோ அவர் 3 months வந்து அந்த ஃபார்மில் வந்து கண்டினியூ பண்ணியிருக்காரு. அந்த 3 monthsக்கான ப்ராஃபிட் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். அந்த 2,000 தான் சுமனுக்கு நேராக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னு ரெக்கார்ட் பண்ணுறோம். இது ப்ராஃபிட், அதனால கிரெடிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு சுமன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். தென் நெக்ஸ்ட் என்ட்ரி குட்வில். குட்வில் வேல்யூ பண்ணாங்க இல்லையா, 36,000 வேல்யூ பண்ணாங்க. 36,000ல் சுமனோட ஷேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/15. ஸோ 36,000 இன்ட்டு 3/15 7,200 வரும். இந்த 7,200 7:5 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ பை விஜயன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 4,200, பை சுதன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3,000 ரெக்கார்ட் பண்ணுறோம். அதாவது இந்த 2 பார்ட்னரும் சுமனுக்கு இந்த குட்வில் அமௌண்ட்டை கொடுக்குறது, அதுக்கான என்ட்ரி. ஸோ விஜயன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார், சுதன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு சுமன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இதுதான் என்ட்ரி. ஸோ டெபிட்டில் வந்து விஜயன் கேபிட்டல் அக்கௌண்ட், சுதன் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கும். கேபிட்டல் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் வந்து லெஜரில் வந்து கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ பை விஜயன் பை சுதன் ரெக்கார்ட் பண்ண மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு டூ சுமன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு விஜயனுக்கு நேராக 4,200, சுதனுக்கு நேராக 3,000 ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்லா என்ட்ரியுமே கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ டோட்டல் பண்ணுவோம். டெபிட் சைட் டோட்டல் என்னன்னு பார்க்கலாம். 85,400 ஃபார் விஜயன், 61,000 ஃபார் சுதன் அண்ட் 45,800 ஃபார் சுமன். ஸோ கிரெடிட் சைட் டோட்டல் பண்ணிட்டோம். இந்த டோட்டலை நம்ம டெபிட் சைடும் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ டெபிட் சைட் டோட்டல் எழுதிட்டோம். அடுத்தது கம்பேர் பண்ணுவோம். டெபிட் சைட் டோட்டலு கிரெடிட் சைட் டோட்டலே கம்பேர் பண்ணுவோம். 85,400 மைனஸ் 4,200 81,200. தென் 61,000 மைனஸ் 3,000 58,000. 2 பேலன்ஸ் கேரி டவுன்னு இந்த 2 பார்ட்னர் கன்டினியூ பண்ணுறாங்க. அதனால வர பேலன்ஸ் வந்து 2 பேலன்ஸ் கேரி டவுன்னு எழுதிடுறோம். சுமன் அப்படிங்கிறவர் இறந்துடுறாரு. ஸோ அதனால் அவரோட பேலன்ஸை நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம்னா எக்ஸிக்யூட்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணுவோம். டு சுமன்ஸ் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் 45,800 அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் என்னென்ன ஐட்டம் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பில்டிங் 80,000 இருக்குது. அது கூட அப்ரிஷியேஷன் 20,000. ஸோ 80,000 ப்ளஸ் 20,000 1 lakh அவுட்ரு காலத்தில் ரெக்கார்ட் பண்ணுவோம். தென் ஸ்டாக் 45,000, அது டெப்ரிஷியேட் ஆகிருக்கு 5,000. ஸோ 45,000 மைனஸ் 5,000 அவுட்ரு காலத்தில் 40,000 ரெக்கார்ட் பண்ணுறோம். தென் டெப்டாஸில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை, அதனால் டைரெக்டாக 25,000 ரெக்கார்ட் பண்ணிடுறோம். அடுத்தது கேஷ் அட் பேங்க் 20,000. தென் கேஷ் இன் ஹேண்ட் 15,000. தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 20,000. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 2,000 அந்த சுமனோட ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அசட்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அசட் சைடு எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணியாச்சு. லைபிலிட்டிஸில் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு விஜயனோட சுதனோட அமௌண்ட் என்னவோ அதை என்ட்ரி பண்ணலாம். 81,200 ப்ளஸ் 58,000 we get 1,39,200. ஸோ அவுட்ரு காலத்தில் 1,39,200 ரெக்கார்ட் பண்ணிடும். தென் சுமன்ஸ் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் 45,800. தென் கிரெடிட்டர்ஸ் 17,000. ஸோ அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இப்போது இதோட வேல்யூ அசட் அண்ட் லைபிலிட்டிஸை ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,02,000. தட்ஸ் ஆல்மா.